திருவிழா முடிந்த பின் அமைதியான ஒரு கிராமம் வள்ளியூர். அங்கே ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் வசித்தது மாரியம்மாள் பாட்டி. அவள் இறந்ததுக்கு பின் அந்த வீடு யாரும் நெருங்க மாட்டாங்க. அவள் இறந்த இரவு, முழு நிலவு இரவு, அந்த வீட்டிலிருந்து சிரிப்பு சத்தம் வந்தது. பாட்டி உயிரோட வந்துட்டாளாம். 1 வருடம் கழித்து பாட்டியின் பேரன் முரளி நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வருகிறான். அவன் சொல்றான், என் பாட்டி என்ன ரொம்ப நேசிச்சவங்க. யாரோ பேய் கதை சொல்றாங்கன்னு நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் அங்கே தங்க போறேன். அவன் வீட்டுக்குள் போனான். சுவற்றில் பழைய புகைப்படங்கள். பாட்டி சிரிக்கிறாள். அவன் மெதுவா சொன்னான், பாட்டி நான் வந்துட்டேன். அதோடு பின்னாடி இருந்து ஒரு மெதுவான குரல், முரளி. ஆனா அடுப்புக்குள் தானாக தீயெறிய ஆரம்பிச்சது. அதோடு பாட்டியின் நிழல் சுவரில் தெரிந்தது. அவள் கையில் இரத்தம் சொட்டும் கத்தி. நீ ஏன் திரும்பி வந்த? அவள் குரல் திடீரென்று கூச்சலானது. அந்த இரவு என்ன விட்டுட்டு போனேன். நீயும் குற்றவாளிதான். முரளி பயந்து கதவை திறக்க முயன்றான். ஆனா கதவு மூடிக்கிட்டது. அவள் நிழல் அருகே வந்தது. அவளது முகம் கருப்பு புகை போல மாறிச்சது. கண் சிவப்பாக மின்னினது. இப்போ நீயும் என்னோடைய சேரப்போற? அடுத்த நாள் கிராமத்துக்காரங்கள் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. வீடு காலி. ஆனா சுவரில் ஒரு புதிய புகைப்படம் இருந்தது. முரளி பாட்டியின் பக்கத்தில் சிரிச்சுக் கொண்டிருக்கிறான். படத்தின் கீழே எழுதப்பட்டிருந்தது, என் குடும்பம் இப்போ முழுமையாச்சு. இதுவே பாத்திக்கிட்டி பாட்டியின் ஆவி. அந்த வீட்டுக்கு அப்புறம் தான் யாரும் போக மாட்டாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு பௌர்ணமி இரவும் பாட்டி இன்னொருவரை அழைக்கிறாள்.